Hey friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படினா என்கிட்ட இருந்திருக்க RGB ஸ்ட்ரிப் பத்தி தான் பார்க்க போறோம். இது என்ன bro, இது பின்னாடி இருக்க இந்த நார்மல் RGB ஸ்ட்ரிப் தானே. இத பத்தி நான் ஸ்பெஷலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படினா இது அப்படி கிடையாது. இது வந்து நார்மல் RGB LED ஸ்ட்ரிப். இது வந்து ARGB or Addressable RGB ஸ்ட்ரிப் அப்படினுவாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத வச்சு ஒரு சின்ன டெமோ இப்பவே காட்டுறேன் பாருங்க. என்னன்னு இப்ப பாத்தீங்கனாலே தெரியும். என்ன bro ஒண்ணுமே தெரியல கேக்குறீங்க. லைட் ஆஃப் பண்ணிடுறேன். பின்னாடி இருக்க RGB ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களால் ஈச் எல்இடியை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே பின்னாடி இருக்க RGB ஸ்ட்ரிப்பில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. சரி ப்ரோ, இதே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ஆம்பிளைட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கேன். ஆம்பிளைட் ப்ராஜெக்ட்னா அப்படிங்கிறது உங்கள் மானிட்டரில் என்ன கலர் தெரியுதோ அது அப்படியே பேக்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும் லைட்டில். அது இந்த ARGB வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது இதை பற்றி ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போட போகிறேன். அதனால் இந்த எல்இடி எப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 LED ஸ்ட்ரிப் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் LED ஸ்ட்ரிப் மாரி தான் தெரியும். ரெண்டுமே சேம் மாரி தான் தெரியும். ஆனால் அது அப்படி கிடையாது. ரெண்டுமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. ஒன்றுத்தில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து இன்னொன்றுத்தில் கண்டிப்பாக இருக்காது. பார்க்குறதுக்கான சிமிலராக இருக்கும். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் RGB LED அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அனலாக் RGB LED. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸபிள் RGB LED அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அட்ரஸபிள் RGB LED அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டு இதோட காஸ்ட் தான். நீங்கள் நார்மல் RGB LEDயோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மீட்டர்ஸ் வந்து அரௌண்ட் 400-500லே கிடைக்கும். வித் கண்ட்ரோலரோடவே கிடைச்சிரும். நார்மல் ரிமோட் கண்ட்ரோலர் எல்லாமே செட்டோட கிடைச்சிடும். நீங்கள் அமேசானில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து இதோட காஸ்ட் வந்து தெரியும். 4 மீட்டர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா 349 தான் இருக்குது. கண்ட்ரோலரோட செட்டாகவே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இதுவே அட்ரஸபிள் RGB LEDs நான் வச்சுருக்க மாடல் பார்த்தீங்கன்னா Ws2812b அந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு. இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அதே 5 மீட்டர் ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 1500 கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் ஹையர் த ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ரெண்டுமே என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போகுது அப்படின்னா, ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பயங்கரமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். நார்மல் RGB பார்த்தீங்கன்னா RGB அண்ட் பாசிட்டிவ் இருக்கும். இந்தமாரி கண்ட்ரோலர் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு PWM சிக்னல் வழியாக மற்ற கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரும். அதேமாரி இந்த ஸ்ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா 3 LED ஒன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்க முடியும். இது வந்து அந்தமாரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோட அட்ரஸபிள் RGB LED பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஒயர் தனியாக இருக்கும், பவர் ஒயர் வந்து தனியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்லேயே வந்து கண்ட்ரோல் ஆகும். அது வந்து 12 வோல்ட் யூஸ் ஆகும். இது வந்து 5 வோல்ட்லேயே இருக்கும். இது வந்து கண்ட்ரோல் பண்ணனா மைக்ரோ கண்ட்ரோலர் வழியாக கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கும் கண்ட்ரோலர் ஸ்பெஷலாகவே அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஆர்டினோ வச்சு கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஒரு எல்இடியில் இருக்குது பார்த்தீங்கன்னா டேட்டா சிக்னல் இருக்கும். ஒரு எல்இடியோட டேட்டா அவுட் வந்து அடுத்த எல்இடியோட டேட்டா இன்னுக்கு வந்து போகும். ஸோ நம்ம சிங்கிள் ஒயரை வச்சு எத்தனை எல்இடி வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பர் ஆஃப் எல்இடி எனக்கு 10th எல்இடி எரியணும்னா நம்ம 10th எல்இடி மட்டும் எரிய வைக்க முடியும். அது ஏன்னா இதில் இன்பில்ட்டாகவே Ws2812b சிப்பு வந்து இருக்கும். என்னால் இங்கே வீடியோவில் காட்ட முடியல. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பவர் வைஸ் வந்து தனியாக இருக்கும். 5 வோல்ட் அண்ட் கிரவுண்ட் பின் வந்து அதுக்கப்புறமா இது வந்து கனெக்டர் இருக்கும். இதில் வந்து க்ரீன் ஒயர் தான் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஒயர். இந்தமாரி அவுட்புட்லேயும் லாஸ்ட்லேயும் ஒன்று இருக்கும், ஸ்டார்டிங்லேயும் ஒன்று இருக்கும். நீங்கள் எத்தனை வேணால் சீரிஸ் அப் பண்ணிட்டே போகலாம். எந்தில் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ் 60 LED per மீட்டர். ஸோ 300 LEDs டோட்டலாக என்கிட்ட இப்போ இருக்குது. நான் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிமேட்டிக் படி பார்த்தீங்கன்னா நான் அதோட டேட்டா இன் பின்னை வந்து ஆர்டினோவோட 3rd பின்னை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமானது நீங்கள் எக்ஸ்டர்னல் 5 வோல்ட் சப்ளை தான் யூஸ் பண்ணணும். ஆர்டினோ இருக்க 5 வோல்ட் சப்ளை நீங்கள் எடுக்கக்கூடாது. அது ஏன்றது நான் போக போக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ என்னோட பவர் சப்ளையை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி நான் 5 வோல்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 வோல்ட் மேலே கொடுத்தாலும் நம்மளோட 1500 ஸ்வாகா தான் மொத்தமாகவே போயிடும். அதனால் இப்போ வந்து பார்த்துட்டு நான் அடுத்து என்னோடய ஒயரிங்கை வந்து நான் ப்ரொசீட் பண்ணுறேன். 5 வோல்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் ரெட் ஒயருக்கு, ஒயிட் ஒயர் வந்து நெகட்டிவ் அண்ட் டிஜிட்டல் இன்பினை வந்து 3rd பின்னில் வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். முக்கியமாக ஆர்டினோவுக்கும் உங்களோட பவர் சப்ளைக்கும் கிரவுண்ட் லூப்பிங் கொடுக்க மறந்துடாதீங்க. கொடுக்கலாம் இது ஒர்க் ஆகாது. ஏன்னா கிரவுண்ட் ஷேரிங் வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கணும். இது கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரோக்ராமிங் சைடு வந்து போயிடலாம். ப்ரோக்ராமிங் நீங்கள் ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைப்ரரி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. fastled.hன்னு GitHubல இருக்கும். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து நீங்கள் ஆர்டினோவோட இம்போர்ட் பண்ணிக்காங்க. இது எப்படி பண்ணுறன்றதை நான் ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் ஸ்கெட்ச் புக் போய்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் போனீங்கன்னா FastLEDயில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் லைட் அப்படின்ற எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து உங்களோட எல்இடி எவ்வளவோ அதை டிஃபைன் பண்ணிடணும். இந்த 300 அதனால் 300 டிஃபைன் பண்ணிடுறேன். டேட்டா பின் வந்து 3. இப்போ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னாலே கோடு வந்து லோட் ஆகி அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடியாக எரியுது பார்த்தீங்களா. இது வந்து நம்மளால் அந்த நார்மல் எல்இடி ஸ்ட்ரிப்பில் பண்ண முடியாது. இதில் சொன்ன மாரி ஈச் அண்ட் எல்இடியை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நார்மல் எல்இடி ஸ்ட்ரிப்பில் இது பண்ண முடியாது. மொத்தமாக தான் டேர்ன் ஆன் ஆகும். இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே கலரில் எரிய வைக்கும். இது நம்மளால் நார்மல் ஆர்ஜிபி ஸ்ட்ரிப்பாகவும் யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஒயிட்டாக வந்து எரிய வச்சுருக்கேன். இது நார்மல் ஆர்ஜிபி ஸ்ட்ரிப்லேயும் பண்ண முடியும். நான் அப்போ சொன்னால ஏன் ஆர்டினோவில் பவர் பண்ணக்கூடாதுன்னா, இது வந்து அரௌண்ட் 2 ஆம்ஸ் கிட்ட வந்து எடுக்குது. ஆர்டினோவில் அவ்வளோ கரண்ட் வந்து சப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு ஆர்டினோ வந்து பர்ன் அவுட் ஆகிடும், இன்டர்னல் ரெகுலேட்டர் வந்து ஆர்டினோவில். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை ப்ரிஃபர் பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது. நீங்கள் ஒரு 10 எல்இடிஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டினோவிலேருந்தே சப்ளை எடுத்துக்கலாம். இப்போ வந்து தெரியும், நான் அடுத்த கலர் வந்து ரெட் வந்து கொடுக்குறேன். ரெட் இந்தமாரி நம்மளால் நிறைய கலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ப்ளூ, க்ரீன் எல்லா கலர்ஸுமே நார்மல் எல்இடி ஸ்ட்ரிப்பில் எதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமோ அது எல்லாமே இதுலேயும் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். இது எல்லாமே இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் அடுத்த வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பேலட் கலர்ஸை வந்து ரன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்குது அப்படின்னு. மல்டிபிள் கலர்ஸை வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். ஈச் எல்இடியுமே எடுத்துகிட்டு வர முடியும். இந்த நார்மல் ஆர்ஜிபியில் அதை பண்ண முடியாது. இது வந்து மொத்த ஸ்ட்ரிப்புமே ஒரே கலரில் தான் எரியும். நம்மளால் ஈச் எல்இடியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் என்னோட அட்ரஸபிள் எல்இடியில் ஒரு எல்இடியும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது என்ன கலரில் வேணும், என்ன பிரைட்னஸில் வேணும், இது எல்லாத்தையுமே என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சிங்கிள் எல்இடியை கண்ட்ரோல் பண்ணால் இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கோட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எல்இடியை வந்து டிஃபைன் பண்ணிவிடுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா CRGBன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா 255 தான், 0 to 255 மேக்ஸிமம். ஒரு கலருக்கும் RGB அதை வச்சு தான் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த கலர் காம்பினேஷன் கொடுக்கறது மூலியமாக மிக்ஸ்அப் ஆகும். நான் இங்கே வந்து ரெட்டுக்கு வந்து ஃபுல் கலர் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னோட 0th எல்இடியை மட்டும் நான் டேர்ன் ஆன் பண்ணுறேன். ரெட் கலரில் 0th எல்இடி நான் டேர்ன் ஆன் ஆகணும் அப்படின்ற கோடை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், என்னோட ஃபஸ்ட் எல்இடி வந்து ரெட் கலரில் பிளிங்க் ஆகுது. இப்போ அடுத்து கோடில் போயிட்டு நான் வந்து எனக்கு வந்து 3rd எல்இடி டேர்ன் ஆன் ஆகணும் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். இப்போ இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd எல்இடி மட்டும் லைட் எரியும். இந்தமாரி நீங்கள் 300 எல்இடி இருந்தால் 300 எல்இடியும் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ப்ரோட்டோக்கால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா இந்த ஆர்டிகல் போய் செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டைமிங் டயக்ராம்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கணும்னா இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரோட்டோக்கால் எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி ஒரு எல்இடி அட்ரஸ் பண்ணுது அப்படின்றத. Until then, it's Gopi signing off. Thanks for watching. Next video பார்ப்போம். Stay tuned for that Ambilight project.